ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பூவு எல்லாம் போட்டு வதக்கிடுங்க. என்னப்பா ஒருத்தருமே லைக்கே தரல. அடப்போங்கப்பா, 13 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறதுக்கு கடுப்பாகுது. ஏன்னா நம்ம போட்டு அதை எடிட் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணி போட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த டார்கெட்டை அடையிறதுக்குள்ளே அடைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஓட்டம் ஓடணும். அதுதான் பெரிய தலைவலியாக இருக்குது. ஏன்னா இப்போ யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்க, 4000 ஹவர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது 365 நாளுக்குள்ளே அந்த வாட்சிங் ஹவர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த வாட்சிங் ஹவர்ஸ் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், தினையிலும் வீடியோ போடணும். இவங்கள்ட்ட யார் சாகுறது? யூடியூப் போட்டு சொல்லுங்கள், யூடியூப்பில் வீடியோ போட்டு யார் சாகுறது? நமக்கெல்லாம் கஷ்டம்லாம் படக்கூடாது. கஷ்டப்பட்டால் நமக்கு ஒரு பலன் இருக்கணும். ரொம்ப டயர்டாகிடுச்சு யூடியூப்பில் போட்டு. இப்போ கூட ஏன் போடுறேன்னு கேட்டேன்னா, என்னோடய சந்தோஷத்துக்காக தான் நான் போடுறேன். ரொம்ப வீட்டிலே இருந்தோம்னா சாப்பிட்றது, தூங்குறது, டிவி பார்க்குறது. என் பசங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அம்மா உனக்கு என்ன வேலை வீட்டில், நல்லா சாப்பிட்ற, நல்லா தூங்குற, நல்லா ரெஸ்ட் எடுக்கிற, உனக்கு என்ன கவலை, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. இருந்தாலும் என்னோடய சந்தோஷம் ஒன்று இருக்குல்ல, என்னோடய சந்தோஷத்துக்காக நான் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க யூடியூப்பில், ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு உண்மையாகவே. ஆனால் நம்மளை அவங்க புரிஞ்சுக்கலங்கிறப்ப என்ன பண்ண முடியும், விலகிடுறது நல்லது இல்லை. அவங்க தான் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன லைவ் போட்டால் என்ன, லைவ் போடுங்க அப்படின்பாங்க. எனக்கு லைவ் போடுறது பிரச்சனை இல்லை, பேக் கமெண்ட்ஸ்லாம் வரும், அதை நினச்சி தான் பாருங்க. ஆனால் அவங்க தான் சொன்னாங்க, இப்படிலாம் பண்ணுங்க, அப்படி பண்ணிங்கன்னா பயம் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பார்ப்போம் எப்படி போகுதுன்னு தெரியல.